ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போறோம். ஏன்னா இன்னைக்கு ரூபனுக்கு பிறந்த நாள். அதனால நானு சிக்கன் மஞ்சூரியன் செய்யலான்ட்டு ட்ரை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்துட்டு நம்ம கழுவிடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். எனக்குமே சிக்கன் மஞ்சூரியன் செய்ய தெரியாது. இப்போ நான் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு 2 times வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டைம் வாஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு கறி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ஃபீல். அதனால நான் அதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்க போறேன். ஓகே, கழுவி முடிச்சாச்சு, வெட்டியும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ சால்ட்டு தேவையான அளவுக்கு. அப்புறமே மைதா 3 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன். 1 2 3, நம்ம 1 கிலோ எடுத்திருக்கோம், அதனால 6 டேபிள் ஸ்பூன். 4 5 6. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 6. 1 2 3 4 5 6. அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பெப்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். கலந்துடலாம். கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி கலந்துக்கிறேன். அப்பதான் தனித்தனியா என்னால போட முடியும், ஒட்டாம இருக்கும். அப்புறம் வானல்ல எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் காய வரைக்கும் வெயிட் பண்ண பிறகு ஒவ்வொரு பீஸா எடுத்து போட்டுடுறேன். போட்டின பிறகு கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக தட்டில் வச்சுட்டு இருக்கேன். அப்புறமே எல்லா சிக்கனுமே நான் வந்துட்டு பொரிச்சுட்டு இங்கே பாருங்க எவ்வளோ சிக்கன், 1 கிலோக்கு இவ்வளோ வந்தது. அப்புறமே வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அண்ட் தென் கொடை மிளகா எல்லாம் வெட்டின பிறகு எல்லாமே ஒரு வானலில் போட்டு தாளிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பூண்டை போட்டுடுறோம், அப்புறம் இஞ்சி போட்டுடுறோம். அது நல்லா வதக்குன்னு வதக்குறோம். அப்புறமே வெங்காயத்தை போடுறோம். அதுவும் நல்லா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கின பிறகு அப்புறம் கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெயிட் பண்ணுவோம் வதக்கிறதுக்கு. அண்ட் தென் கொடை மிளகாயை போட்டுட்டோம். கொடை மிளகாய் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு வந்துட்டு சோயா சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். அதுக்கப்புறமே வந்துட்டு சில்லி சாஸ் போட போகிறேன். சில்லி சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். 2. அப்புறமே வந்துட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுவுமே 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அப்புறமே எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் கிளறின பிறகு ஊற்றணும். அதை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதை 4 பரட்டணும்னு வைங்க, அருமையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். நல்லா பரட்டுறேன் பாருங்கள். அண்ட் தென் ஃபைனலாக சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், பாய். உங்களை அப்புறம் பார்க்குறேன்.